ஆயா. அவள் யாரும் கவனிக்காத தேவதை. அந்த பள்ளிக்கூடத்தின் முதல் மனிதர் அவள்தான். காலை 5:30க்கு கதவை திறப்பாள். மாலை எல்லோரும் போன பிறகுதான் பூட்டை சாத்துவாள். அவள் பெயர் ஆயா. குழந்தைகள் அவளை அம்மானு கூட கூப்பிட மாட்டார்கள். ஆயா, தண்ணி. ஆயா, சாக்லேட் விழுந்துடுச்சு. ஆயா, சண்டை. அவள் சிரிப்பாள். அழுக்கையும் சுமப்பாள். அவர்களோடு அவமானத்தையும் சுமப்பாள். ஒரு நாள் ஒரு சிறுவன் தேர்வில் தோற்றான். அழுது கொண்டே பள்ளிக்கூடத்தின் பின்புறம் அமர்ந்திருந்தான். ஆயா அவன் அருகே உட்கார்ந்தாள். எதுவும் கேட்கவில்லை. தன் கைப்பையில் இருந்த ஒரு இட்லியை பாதியாக உடைத்துக் கொடுத்தாள். நானும் படிக்கத் தெரியாதவள்தான் கண்ணா. ஆனா வாழ்க்கை என்கிட்ட தோத்ததே இல்ல. அந்த ஒரு வாக்கியம் அந்த சிறுவனின் வாழ்க்கையை மாற்றியது. பல ஆண்டுகள் கழித்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு கலெக்டர் வந்தார். விழா, மாலை, பாராட்டு. அவர் மேடையில் சொன்னார், என்னை நம்ப வைத்த முதல் ஆசிரியர் என் ஆயா. அந்த மூலையில் அதே ஆயா கண்ணீரோடு சிரித்துக் கொண்டிருந்தாள். யாரும் கவனிக்காத கைகள்தான் பலரின் கனவுகளை தூக்கி நிறுத்துகின்றன. அவைகளுக்கு பெயர் ஆயா.